எதுக்காக நான் கொலை பண்ணேன்? அந்த ஆன்ட்டியோட பொண்ணை கொன்னுட்டேன்னு இப்பதானே சொன்ன? ஐயோ அண்ணா, உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொன்னாதான் புரியுமா? வயசாயிடுச்சுல்ல, சொல்லு, பரவாயில்ல. என்னையும் அரோபியையும் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடி வச்சிங்கல்ல? ஆமா. அந்த ஹவுஸ் ஓனர் அக்ரிமெண்ட் போடணும், உங்க ஐடியா கொடுங்கன்னு அரோபி கிட்ட கேட்டான். நம்ம கிட்ட ஒரிஜினல் ஐடி எப்படி இருக்கும்? அதனால பிளாட்டை பிடிக்கலன்னு காலி பண்ணிட்டோம். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னல? சொன்ன. அடுத்ததா தேடுற வீடு ஹவுஸ் ஓனர் பக்கத்துல இல்லாத வீடா இருக்கணும்னு அக்கா சொல்லுச்சு. நான் ஒரு புரோக்கர் சொல்லி லதா ஆண்டியோட பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்தேன். பிடிச்சிருந்தது. அக்கா கிட்ட சொன்னேன். வந்து பேசிச்சு. அம்மா கூட இருக்கிற சண்டையினால அவங்க வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு துபாய்க்கு போறதுனால வீட்டை லீஸுக்கு விடுறதா சொன்னாங்க. அவங்க கூட நல்லா பழகி அவங்க அப்பா எழுதி வச்ச உயில் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. லீஸுக்கு அக்ரிமெண்ட் போட சொன்னா வீட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கின காசுக்கு வீட்டை எழுதி கொடுத்த மாதிரி எழுதி வாங்கிட்டாங்க. அது எப்படி அந்த பொண்ணு சேல் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா? ஏதோ மெடிசன் போட்டா. அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து சைலண்டா கையெழுத்து போட்டுருச்சு. மறுநாளே செத்துருச்சு. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட இருக்கிற சொத்தையும் அடிச்சிடலான்னு அந்த வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றோம்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய வீட்ல எதுக்கு தனியா இருக்கீங்க? நாங்க 2 பேரும் உங்க கூட இருந்தா எங்க அமௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பிரெயின் வாஷ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். அந்த வீட்ல அந்த அம்மா என்ன ரொம்ப நம்பினாங்க. ஒரிஜினல் வில்லை என்கிட்ட நம்பி கொடுத்தாங்க. அத நானும் அக்காவும் ஒரு லாயர் கிட்ட காமிச்சோம். அப்பதான் அந்த அப்பா சொத்து முழுசும் நாங்க சாகடிச்ச பொண்ணு மேல எழுதி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இவங்களே அந்த அம்மா கிட்ட அவங்க பொண்ணு மாதிரி போன்ல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போன்ல தான் பேசுவாங்களா? ஆமா. நேர்ல வந்தா போன்ல பேசுனது அவங்க மக இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடாதா? இந்த போன் கான்வர்சேஷன் எங்க இருந்து நடக்கும்? அந்த வீட்ல அந்த அம்மா ஒரு ரூம்ல இருப்பாங்க. அரோபி அக்கா வேற இடத்துல இருந்து பேசும். இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. என்ன பண்றான் அந்த ஆளு? இதுவரைக்கும் வரல. தெரியல. அந்த யானை பொம்மைக்கு சார்ஜ் பண்றானோ என்னமோ. என்ன யானை பொம்மை அது? IVB அல்ட்ரா கார்டியோ ரேஸ் லேசரை மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன மிஷன் பவர் வேணும். அந்த மிஷனை ஒரு சின்ன பொம்மைக்குள்ள அதோட வாழை அழுத்தினா ஜெனரேட் ஆகுற மாதிரி செட்டப் பண்ணி இருக்காரு. அந்த வாழை அழுத்தினா ரேஸ் பாயுமா? ஆமா. ஒரு வீடியோகிராஃபர் ஒரு வீடியோ கேமராவால ஒரு சம்பவத்தை எப்படி கவர் பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு கவர் பண்ணுவாரு. அந்த ரேஸ் 10 செகண்ட் பாஞ்சுதுன்னா போதும், நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அடுத்த 10 நிமிஷத்துல சாவு கேரண்டி. அந்த யானை பொம்மையை புடுங்க முடியுமா? இது வரைக்கும் ரகசியமா தான் மெயின்டைன் பண்ணாரு. கண்டிப்பா இன்னைக்கு உன்னை கொலை பண்றதுக்காக எடுத்துட்டு வருவாரு. புடுங்கிடலாம். இவ்வளவு நேரமாகியும் ஏன் வரல? அதுதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். அப்பப்ப ஸ்கூல் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அதான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு வெயிட் பண்ண. இது வரைக்கும் எந்த தகவலா இருந்தாலும் உடனுக்குடனே சொல்லுவ. இப்ப ஏன் மாறிட்டேன்னு எனக்கு தெரியலையே. நான் மாறுற ஆளா இருந்திருந்தா காலையில 8 மணிக்கு மொட்டை மாடி வழியா வந்திருப்பனா? ஏன் நேரடியா வர வேண்டியதானே? அக்கா உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி நீங்க ரிமோட் லாக் போட்டு ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்து போய் தான் மொட்டை மாடி வழியா வந்தேன். அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. அது புரிஞ்சதுனாலதான் உங்க பெட்ரூமுக்குள்ள வந்து அந்த சந்தில ஒளிஞ்சிருந்தோம். சரி, நீ இங்கேயே இரு. கீழே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஐயோ, இன்னும் வரலையே. ஹே, வரான் வரான் வரான், ஜாக்கிரதா. சொதப்பிடாத, ரெடியா இரு. என்ன விடு, விடுன்னு சொல்றேன்ல.
இன்னும் ஒரே ஒரு செகண்ட். 10 செகண்ட் ஆச்சு. அட பாவி, ஏன்டா என் மேல லேசரை பாய்ச்சற? ஏய். ஏன்டா? ஏய். ஏன்டா பாய்ச்சற? 10 செகண்ட் பாய்ச்சிருக்க. செத்துருவாளா? கண்டிப்பா செத்துருவா. வெரி குட். சரியான ஐட்டம் தான் கண்டுபிடிச்சிருக்க. இதையே நம்ம கவர்மெண்ட்டுக்கு காட்டல. திறமை இருக்கிற யாருக்குமே அங்கீகாரம் கொடுக்க தெரியாத நாடு இது. பாரு பிரகாஷ், ரேணுகாவுக்காக நம்ம நாட்டுக்காரனா மாறுனேன்னு சொன்னையே, இப்ப இவன் நம்ம நாட்டை கேவலமா பேசுறான். ஒரு போலீஸ்காரனா எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்ன பண்ணலாம்? கொன்னுடலாம் சார். நீயே வந்து இவன் கண்டுபிடிச்ச ஐட்டத்தாலேயே இவனை கொன்னுடு. பாஸ்கர், நீ மாறிட்டியா? காதல் அவரை மாத்திருச்சு. உன்னை சின்ன வயசுல இருந்து என் புள்ள மாதிரி வச்சிருந்தனடா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நான் என் ரேணுகாவோட இந்த ஊர்லயே வாழ போறேன். ஒரு பொண்ணுக்காக சொந்தக்காரங்களையே கொல்லுவியா? ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். She is dead. He is also dead. ரேணுகா, 2 பேரும் காலி ஆயிட்டாங்க. அழாதீங்க பிரகாஷ். நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட தங்கச்சிங்கிறத என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். அந்த அம்மாவை தூக்கிட்டு ஓடி வரும்போது எங்க ரிலேஷன் வீடுன்னு இவர் வீட்டுக்குள்ள வந்து சொல்லி இருக்க கூடாது. என்ன சொல்றாருன்னு புரியுதாம்மா? புரியல. எங்க 2 பேரையும் கட்டி போட்டு போட்டோ எடுத்துட்டு வந்து எங்க குரூப்பையே புடிச்சிட்டீங்களேன்னு ஃபீல் பண்றாரு. இவர் திருந்த மாட்டாரு. அப்படியெல்லாம் இல்ல சார். தேன் எடுத்தவன் புறங்கைய நக்காம இருக்க மாட்டான். சொன்னா கேட்காம காதலிக்கிறேங்கிற? நடிக்க போனமா நடிச்சமா வந்தமான்னு இருக்கணும். நடிப்பா? ஆமாப்பா. இவ போலீஸ்காரன் தங்கச்சி மட்டும் இல்ல, இவளும் போலீஸ்காரி தான். உங்க டீமை பிடிக்கிறதுக்காக நாங்க 3 பேர் ஆடின நாடகம் தான் இவ்வளவும். 3 பேரா? ஆமா. இவளை ஏன் தங்கச்சின்னு நினைச்சியா? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. பிரகாஷ், 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 பிரகாஷ் என்னாச்சு? பிரகாஷ், 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 பிரகாஷ். ஒன்னும் பயப்படாதம்மா, ஒன்னும் பயப்படாத. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தான் இவன் மேல லேசரை பாய்ச்சினேன். சார், என்ன சொல்றீங்க? ஹலோ. என்னடா என்னாச்சு? எல்லாம் பிரில்லியண்டா முடிச்சிட்டேன். என் தங்கச்சி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. பேசு. இந்தா. அண்ணா, என்னம்மா
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா அந்த டோட்டல் டீம் எல்லாரையும் முடிக்க சொன்னியாமே. ஆமாம்மா. எதுக்கு இவனுங்களெல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீண் செலவு? அதான் கிளியர் பண்ண சொல்லிட்டேன். வாட் இஸ் திஸ்? ஏய் என்னமாச்சு? ஏய் யாரா நீ? ஏய் அவ என் தங்கச்சிடா. வாயை பத்தி அவளை எங்கடா எடுத்துட்டு போற? டேய் அந்த ஐபிபி ரேஸ் பொம்மையை எங்கடா எடுத்துட்டு போற? அண்ணா டேய் ஹலோ ஹலோ, என் தங்கச்சிக்கு என்னடாச்சு? ஐயோ ஐயோ டேய் ஹலோ ஹலோ. எதுக்காக என் அண்ணன் கிட்ட போய் சொல்ற? ஏய் வேலையை செஞ்சுட்டு வாடினா வெக்கங்கிட்டு போய் இவனை காதலிக்கிறேங்கிற? நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு அவசியமா? அதுக்காக செத்து தொலை. இந்த வீட்டை சுத்தி ரிமோட் பிளாக் இருக்கு. நீ எப்படி தப்பிப்ப? என் கூட சேர்ந்து நீயும் செத்துருவ. செல்போன் ஒர்க் பண்ணுது கண்ணு. நான் சும்மா அவங்கள ஆட்டம் காட்டுறதுக்காக நடிச்சத சீரியஸ் நினைச்சியா? ராஸ்கல். ஹலோ மச்சான். ஏய் மச்சான் என்னடாச்சு? உன் தங்கச்சியை கொண்டுட்டு அவகிட்ட நான் கொடுத்து வச்சிருந்த ஐவிபி ரேஸ் பரவற யானை பொம்மைய எடுத்துட்டு போயிட்டாங்கடா. டேய் என்ன வந்து காப்பாத்துடா. ஏய் ஏய் என்னடா சொல்ற? ப்ளீஸ்டா. டேய் நாம இப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்தா நம்ப மாட்டாங்க. நம்மள நாமளே ஏதாவது காயப்படுத்திக்கலாம். சாந்தகுமார் ஃபோன் லிஸ்டையும் பக்கிரலிங்கம் ஃபோன் லிஸ்டையும் செக் பண்ணதுல ஒரு காமனான லேண்ட்லைன் நம்பர் கிடைச்சது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சா பிரகாஷ்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணதா சொன்னாங்க. அந்த பிரகாஷை 2 கான்ஸ்டபிளை விட்டு ஃபாலோ பண்ண வச்சேன். அவனும் அவன் அக்காவும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களே இல்லையாம். ஏதோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுது. இதுக்கு நடுவுல பேப்பர்ல கேர்டேக்கர் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. என் தங்கச்சி ரேணுகாவை அந்த கேர்டேக்கர் வேலைக்கு போய் சேர்ந்து அவங்கள பத்தின டீட்டெயிலை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி உன் கூட ஷேர் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்க. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்க? தலையில தண்ணி படாம பாத்துக்கணுமா? ஒரு சின்ன அடி கூட படக்கூடாதான். இல்லைன்னா இப்போ 3 நாள் தானே அட்மிட் ஆன, அடுத்த வாட்டி 10 நாள் அட்மிட் ஆக வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா. போலாம்டா.
டேய் என்னடா ஆச்சு? என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி கூட ஓட்ட முடியல. ஏன்டா? என் தங்கச்சியை நினைச்சா என்னால ஒண்ணுமே முடியலடா. டேய், அவளை ஃபாலோ பண்ணிக்கன்னு உன்கிட்ட சொன்னேன்லடா. நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன்டா. அவங்க எப்ப நம்ம எதிர்நாட்டுக்காரங்கன்னு அவ சொன்னாலோ அப்பவே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன்டா. அவளை யாரா போட்டு தள்ளினது? யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்தான்டா. தடால்னு என்ன பிடிச்சான். தலைய பிடிச்சி இடி இடின்னு இடிச்சான்டா. நான் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறேன். அவன் அவ கையில இருந்த யானை பொம்மையை பிடுங்கிட்டான். ரேணுகா ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிக்கிறா. அவளை அப்படியே வாயை பொத்தி இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அடிபட்டு அப்படியே மயங்கிட்டேன்டா. அதுக்கப்புறம் இன்னைக்கு தாண்டா நான் உங்ககிட்ட பேசுறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பேனா? என்னடா சொல்ற? வீடு முழுக்க ரிமோட் லாக்ல இருக்கும்போது வெளியில இருந்து யாரா வருவா? ரிமோட் லாக்கா? வேலையை செஞ்சுட்டு வாடினா நக்கங்கிட்டு போய் இவனை காதலிக்கிறேங்கிற நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு அவசியமா? அதுக்காக செத்து தொலை. இந்த வீட்டை சுத்தி ரிமோட் லாக் இருக்கு. நீ எப்படி தப்பிப்ப? என் கூட நீயும் செத்துருவ. செல்போன் ஒர்க் பண்ணுது கண்ணு. வீட்டை சுத்தி ரிமோட் லாக் இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தன் எப்படிடா வருவான்? என் தங்கச்சி மேல எப்படிடா ரேஸ் அடிப்பான்? நீதான் அவளை கொன்னேன்னு தெரிஞ்சும் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? அந்த அணுக்கதிர பாய்ச்சிற யானை பொம்மைய நீ எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அது வந்து ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரா இருந்த நீ ஏன்டா மாறின? அது வந்து ஒழுங்கா சொல்லிட்டா சரி. இல்ல எனக்கு அந்த அணுக்கதிர பாய்ச்சிற டிவைஸ் தேவைப்பட்டது. அதனால அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொன்னுட்டேன். எதுக்காக அது தேவைப்பட்டது? நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அரசியல்வாதிகள் சரியில்லை, பிசினஸ்மேன்கள் சரியில்லை, பொதுமக்கள் சரியில்லை, யாருமே சரியில்லை. அதனால யாரெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அவங்களை எல்லாம் இந்த டிவைஸால கொன்னரலான்னு முடிவு பண்ணி அதை எடுத்து வச்சுக்க முடிவு பண்ண. அதுக்கு ஏன் தங்கச்சி ஏன்டா கொலை பண்ண? அவளையும் பிடிக்கல, அதனாலதான் அவளை கொன்னுட்டேன். நாளைக்கு என்ன பிடிக்கலன்னாலும் கொன்னுடுவியா? நாளைக்கு வரைக்கும் எதுக்கு, இப்பவே கொன்னுடுறேன். 1 2 3 4. இவன் தான் என் தங்கச்சியோட லவ்வர். அவ வேலையில இருந்தாலும் அப்பப்ப இவனுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருந்திருக்கா. இவன் கொடுத்ததுனால தான்டா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. ராஸ்கல்! டேய் சார், இவனை அடி அடின்னு அடிச்சு மென்டல் ஆக்கிடு. கொலை செய்யக்கூடாது. இவனால நாம ஏன் ஜெயிலுக்கு போகணும்? என்ன இத என்ன பண்ண போற? கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ண போறேன். டேய் டேய்